அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி படித்த இளைஞர்கள் நிறைய இருக்கிறார்கள். பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. சுதந்திரம் 75 ஆண்டு காலத்தில் இந்தியாவில் ஏற்பட்ட இது முக்கியமான மாற்றம். ஏன்னா ஒரு காலத்தில் கையெழுத்து கூட போட தெரியாமல் இருந்தது என்பதை ஒரு வசவு சொல்லாகவே கூட நாம் பயன்படுத்தியிருக்கிறோம். சுத்த கை நாட்டுங்க, அவர் தற்கூறிங்க அப்படின்னு. ஆனால் அந்த பெயரை கடந்த ஒரு 20 ஆண்டு காலத்திலே நம்முடைய இளைஞர்கள் அதை ஒரு ஓரமாக தூக்கி வச்சிட்டாங்க. ஆனால் படிப்பது அப்படின்றது வேற, புத்தகத்தில் இருக்கிற வார்த்தைகளை படிச்சுக்கிட்டு போகிறதுன்றது வேற, பட்டம் பெறுவதுன்றது வேற. இதை தாண்டி அதனுடைய பயனை பெறுவதுன்றது வேற. சரி, இது என்ன வகுப்பு எடுக்கிற மாதிரி இருக்கா, அதை விடுங்க. பண்டிதன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தமிழில். அவர் பெரிய பண்டிதர்ப்பா, புலவர்ப்பா அப்படிலாம் சொல்லுவோம்ல. நம்ம பாரத பிரதமராக இருந்தாரே, முதல் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு, அவருக்கு மட்டும்தான் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அப்படின்னு ஒரு பெயர் உண்டு, கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் என்ன பண்டிட், எதில் பண்டிட்? ஹிந்தி பண்டிட்னு நம்ம சொல்லுவோம் தமிழ்நாட்டில், ஹிந்தி வகுப்பு எடுத்துகிட்டு போகிறவங்கள. அவர் என்ன பண்டிட் அப்படின்னா, நேரு காஷ்மீர் பண்டிட்ன்ற அந்த சமூகத்தை சேர்ந்தவர். அந்த மாதிரி அந்த பெயர் அவருக்குள்ளே இணைந்து விட்டது. கடைசி வரைக்கும் அது நிலைத்து விட்டது. அவருக்கு சின்ன வயசில் வேட்டையாடுறதுல ரொம்ப விருப்பம் உண்டு. இளமையில் தினம் காட்டுக்கு போவார். இந்த முருகம் அந்த முருகத்தெல்லாம் அப்படி குறிப்பாத்து சுட்டு வருவார். அது மாதிரி வந்திருக்கிறார். ஒரு நாள் போல, 2வது நாளும் போல, தொடர்ந்த மாதிரி ஒரு வாரம் இவர் வேட்டையாடுறதுக்கே போல. அவரோட அப்பா பேர் மோதிலால் நேரு. அவர் கேட்குறாரு, என்ன போகவே இல்லை ஜவஹர், ரொம்ப ஆவலாக போவியே, இது கரெக்ட் டைம் ஆச்சே அப்படின்னு சொல்கிறார். இல்லைப்பா, வேண்டாம்ப்பா, போலப்பா. ஏன், குறி தவறுதா அப்படின்றார். அது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடுமே. இல்லைப்பா, குறிலாம் ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிறார். ஒருவேளை சீக்கிரம் களைப்பாயிடுதா, ரொம்ப நேரம் குதிரையில் அப்படி துரத்திட்டு போகிறதுக்கு முடியலையா, களைப்பாயிடுதா, அதுக்கு நல்ல சத்துள்ள உணவுலாம் சாப்பிடணும், உனக்கு தான் டயட் என்ன ஒன்று சொல்லு, நான் ரெடி பண்ணி தரேன். அவர் பெரிய பணக்கார குடும்பம், நான் ரெடி பண்ணி தரேன். இல்லைப்பா, அதெல்லாம் ஒன்றும் தோணலப்பா. சரி, ஒருவேளை சரியாக உன்னை கைட் பண்ணுறதுக்கான டீச்சர், ட்ரெயினர் யாராவது வேணுமா, அந்த துப்பாக்கி எப்படி ஹேண்டில் பண்ணுறது, குதிரையில் போய்கிட்டே எப்படி ஷூட் பண்ணுறது வேணுமா, ஏன் ரொம்ப நீ இன்ட்ரெஸ்டாக போவிய, என்னாச்சு அப்படிங்கிறார். இல்லைப்பா, நேத்திக்கு ஒரு மான் குட்டி ஒன்று, அதை நான் சுட்டுட்டேன். சரி, வெரி குட், இன்றைக்கி அதோட அம்மாவை தேடி போய் அதை சுடலாமே அப்படின்னார். இல்லை, அது சுட்டு பிறகு சுருண்டு கீழே விழுந்தது, அது பக்கத்தில் நான் போனேன், அதோட கண்ணு என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தது, நான் உனக்கு எந்த கெடுதலுமே பண்ணலையே, அப்படிங்கிறப்போ நீ ஏன் எனக்கு இந்த தண்டனையை கொடுத்த அப்படின்னு அந்த மான்குட்டி என்னை பார்த்து, மான்குட்டியா உன்னை பார்த்து இதெல்லாம் கேட்டுது, என்னப்பா நீ மான்குட்டிக்கு அந்த தாய்மொழி தெரியுமான்னு அப்படின்றார் அவர். யார்? அப்பா மோதிலால் நேரு. இல்லைப்பா, இப்படிலாம் என்னை பார்த்து மான்குட்டி கேட்கல, பின்ன கூட வந்தவங்க யாராவது கேட்டாங்களா? இல்லைப்பா. வேற யாரு கேட்டது? என் மனசாட்சி என்னை பார்த்து கேட்டுதுப்பா. நான் உனக்கு எந்த தப்புமே பண்ணலையே, நீ ஏன் எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்த, நான் பாட்டில் தான் காட்டில் விளையாடிக்கிட்டு இருந்தேன், நீ என்னை தேடி என்னை கொண்டுட்டு போறியே, இதுதான் நீ படித்த படிப்புக்கு அடையாளமா அப்படின்னு அது என்னை பார்த்து கேட்குறதா என் மனசாட்சி சொல்லிச்சுப்பா. போதும், இனிமேல் இந்த வேட்டையாடுவது வேண்டாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னார். இதை கேட்ட உடனே மோதிலால் நேரு சொன்னார், இப்பொழுதுதான் நீ உண்மையிலேயே பண்டிட்டாக மாறி இருக்கிறாய். இப்போ விஷயம் புரியுதுங்களா? உண்மையிலேயே ஒருத்தன் படித்தவன் பண்டிதன் அப்படின்னா அவங்ககிட்ட 2 தகுதிகள் இருக்கும். ஒன்று, மறந்தும் கூட இன்னொரு உயிருக்கு தன்னால் துன்பம் வருவதை அவனால் தாங்க முடியாது. 2வது, அவன் எப்போதும் மனசாட்சி சொல்வதைத்தான் செய்வான். வேறு எந்த குரலையும் விட தன் மனசாட்சியினுடைய மனசான்றினுடைய குரலுக்குத்தான் மகத்தானது என்று முக்கியத்துவம் தருவான். படித்தவன் என்பதற்கான அடையாளம் அதுதான். நாம் ஏதோ கையில் ஒரு BA, MA, PhD, இஞ்சி பச்சடி, தயிர் பச்சடி இந்த பட்டங்கள் எல்லாம் இருந்தால் படித்தவன், பண்டிதன், புலவன் அப்படின்னு ஒரு வரையறை வச்சிருக்கிறோம். இல்லைங்க,
அறிவினால் ஆகுவது ஒன்றோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடைன்னு நம்ம பெரியவர் பாடிட்டு போயிருக்கிறார். இன்னொரு ஜீவன் ஒரு நாள் துன்பப்படுகிறதா, அந்த துன்பத்திற்கு நீ காரணமா, அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறியா? இதோட வேடிக்கை தெரியுங்களா, சில பேர் எல்லாத்துக்கும் தனக்கு வர எல்லா கஷ்டத்துக்கும் அடுத்தவங்க பேரில் பழி போட்டுருவான். இப்போ இவர் தேடி போய் மானை சுட்டதுக்கு அந்த மான் தன்னை கேட்கறதான்னு நினச்சி அந்த பழியை இவர் ஏற்றுக்கிறார். ஆனால் சில பேர் பார்த்தீங்களா பேச்சுவாக்கிலே சொல்லுவான், எது நடந்தாலும் பையனை ஏன்டா ஃபெயில் ஆகிட்ட அப்படின்னு கேளு, கிளாஸில் 40 பேர் ஃபெயில் பாம்பா, ஏய் நீ ஏன் ஃபெயில்னு தானே கேள்வி. இன்னும் சில பேர் வாத்தியார் ஒழுங்காகவே நடத்தலப்பா, இன்னும் சில பேர் வாத்தியார் சொல்கிறதே புரியலப்பா, புரியலன்னா அவர்கிட்ட எப்படின்னு மறுபடியும் கேளு, இல்லை அவர் சொல்கிறாருன்றது ஆனால் புரிய மாட்டேங்குதுப்பா. இன்னும் சில பேர் முள்ளு குத்திருச்சும்பா, என்னவோ முள்ளு தேடி வந்து ராமசாமி நம்பர் 22 காந்தி தெரு எங்கே இருக்குன்னு விசாரிச்சுட்டு வந்து காலில் குத்தின மாதிரி முள்ளு குத்திருச்சும்பா. இவனா போய் கதவுல இடிச்சிக்குவான், என்னங்க ஆச்சுன்னா கதவு இடிச்சிச்சுங்கம்மா. ஏய் கதவா உன் கால் எங்கே இருக்குன்னு தேடி வந்தது, நீ கவனக்குறைவாக கதவு இருக்கிற இடம் கூட தெரியாமல் போய் இடிச்சுக்கிட்டா கதவு இடிச்சிச்சுங்க. ஒருத்தர் தான் வந்தார், திருட்டு ரயில் ஏறி வந்தார், டிக்கெட்டே வாங்காமல். என்னங்க நான் திருட்டு ரயிலில் வந்தேன்னு. நீ தான் திருட்டுத்தனமாக வந்திருக்கிற, ரயில் திருட்டு ரயிலா? தான் செஞ்ச தவறுகளை கூட இன்னொன்றை காரணமாக காட்டுவது அல்லது அதற்கு இன்னொன்றை பலியாக்குவது. ரஃபேல் நடால் பெரேரான்னு பெரிய டென்னிஸ் பிளேயர் ஒருத்தர், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, டென்னிஸ் மேட்ச்சில் அவருக்கு ஒரு ட்ரெயினர் ஒருத்தர் இருந்தார். அவருடைய மாமா ட்ரெயினர், மாமா தான் ட்ரெயினர். அவர் பேர் டோனின்னு பேர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். டோனின்னா நம்ம கிரிக்கெட் டோனி கிடையாது, தலை கிடையாது. அவருடைய மாமா டோனின்னு பேர். அவர் தான் பயிற்சி கொடுக்குறாரு. அவர் பார்த்தாரு, ஒரு மாதம் பார்த்தாரு. அவர் சொன்னார், தபர் நட்டேல் நீ இதே மாதிரி விளையாடினு வச்சுக்க, நான் இனிமேல் உனக்கு ட்ரைனிங் கொடுக்க மாட்டேன், நான் போகிறேன் அப்படின்னார். ஏன் என்னாச்சு, என்ன கோச்சிங், நான் சரியாக விளையாடலையா, நான் தப்பாக விளையாடுறேன் அப்படின்னா அதுக்காக தான் உங்கள்கிட்ட கோச்சிங்க்கு வந்திருக்கிறேன், நீங்கள் இதுக்கு போய் கோச்சிக்கிறீங்களா, இனிமேல் பண்ண மாட்டேன்னு, நான் தப்பாக விளையாடினா ஒரு தப்பா அப்படின்னார். எப்படி தப்பாக விளையாடினா ஒரு தப்பா, அதுக்கு தான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன் அப்படின்னு. நியாயமான கேள்வி தான். உங்கள் பையன் சரியாகவே படிக்க மாட்டுறாங்க, சரியாகவே அவனுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு டீச்சர் சொல்லுவாங்க. எனக்கு கேட்குறதுக்கு வேடிக்கையாக இருக்கும். ஆனால் அவன் சரியாக படிக்கலன்றதுக்காக தான் பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து சேர்க்குறோம். அவனுக்கு ஏற்கனவே எல்லாம் நல்லா தெரியுது, நல்லா படிக்கிறான்னு வீட்டிலே வச்சுக்குமே. பிள்ளைங்கள் கொண்டு போய் பள்ளியில் கல்லூரியில் சேர்த்துட்டு உங்கள் பையன் எப்படி இருக்கிறான், அவனுக்கு இருக்கிறான் 60 மார்க் வாங்குறான், 50 மார்க் வாங்குறான், ஃபெயிலாக போகிறான் அப்படின்னா, இந்த நிலையில் அவன் இருப்பான்னு தெரிஞ்சு இதிலிருந்து முன்னேற்றுவதற்காகத்தான் ஆசிரியர்களிடம் கொண்டு வந்து பிள்ளைகளை ஒப்படைக்கிறோம். எங்களால் முடியாதுன்னு தான் உங்கள்கிட்ட காட்டுறோம். அப்புறம் நீங்களே அவன் சரியில்லை, அவன் முட்டாள், அவன் மடையன் அப்படின்னா அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அந்த ட்ரெயினர்னாலே அப்படி தான் போல இருக்குது. அவர் சொன்னார், தபாரு நீ இதே மாதிரி பண்ணன்னு வச்சுக்க, நான் இனிமேல் உனக்கு ட்ரைனிங் தருதா இல்லை அப்படின்னார். ஏன் நான் என்ன தப்பாக விளையாடுறேன்னா சொல்லுங்க திருத்திக்கிறேன் அப்படின்னு. அவர் சொன்ன விஷயம் அற்புதமானது. நீ தப்பாக விளையாடினா பரவாயில்லப்பா, தப்பு விளையாடுறது தப்பு இல்லை, அப்புறம் வேற என்ன தப்புன்னா, நீ ஒவ்வொரு தடவையும் விளையாடிட்டு ஒரு ஷாட் நீ எதிர்பார்த்த மாதிரி அமையலை, இல்லை அந்த பேட்டை உனக்கு சரியாக லாபகமாக பயன்படுத்த முடியல அப்படின்னா நீ ஒன்று பண்ணுற தெரியுமா? ஆமாம் என்ன பண்ணுறேன் அப்படின்னார். அதை டோனி எதை சொல்கிறாருன்னு இவருக்கு புரிஞ்சு போச்சு. ரஃபேல் என்ன பண்ணுவார், ஏதாவது ஒரு ஷாட் ஒழுங்காக அடிக்க வரல, எதிர்பார்த்த அளவுக்கு அந்த பந்து வேகமாக போய் எதிர்பக்கம் சேரலன்னா மை காட் அப்படின்னு அந்த பேட்டை தூக்கி போட்டுருவார். எதை பேட்டை தூக்கி போட்டுருவார். இந்த டோனி ட்ரெய்லர் கேட்டார், தப்பா நீ விளையாடின தண்டனை அந்த பேட்டுக்கா, உனக்கு சரியாக அதை கையாள தெரியல, அதை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கிற, பேட்டை நீ தூக்கி போட்டின்னா உனக்கு கோச்சிங் கொடுக்குறத நான் தூக்கி போட்டுருவேன், எது வேணும் நீ முடிவு பண்ணிக்க அப்படின்னார். ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கில் பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்குன்னா அதே வள்ளுவன் தான். பேட் ஏதோ தப்பு பண்ண மாதிரி அதை தூக்கி போடுறியே, நான் என்ன தப்பு பண்ணேன்னு யோசித்து பார்த்தீங்கன்னா சரிபாக்கிக்குவேன். தூக்கி போட வேண்டியது உன் குறைபாடு தானே தவிர கையில் இருக்கும் அந்த மட்டை அல்ல என்றார். தன் தவறுகளை பார்ப்பதும் தன் தவறுகளை திருத்தி கொள்வதும் மனசாட்சியின் சொல்லின்படி நடக்க வேண்டும் என்று தீர்மானிப்பதும் தான் நேருவிடம் இருந்து மகத்தாக
நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களில் ஒன்று, தவறு செய்வது தவறு இல்லை, வேட்டையாட போவது தவறு இல்லை, ஆனால் ஒரு தவறையே தொடர்ந்து செய்து கொண்டிருப்பது தான் தவறு. இங்கே பல தீய பழக்கங்களுக்கெல்லாம் நம்ம பிள்ளைங்க ஆளாறப்போ அதிலேயே போட்டிருக்கிறாங்க, இது உடல் நலத்துக்கு கேடு, இது குடியை கெடுக்கும், இப்படிலாம் கூட போட்டிருக்கிறாங்க. அது தெரிந்த பிறகும் கூட அதை தொடர்ந்து செய்கிறோமே, அங்கேதான் நாம் சறுக்குகிறோம். இளமை என்பதில் சறுக்குவதில் பரவாயில்லை, ஆனால் சறுக்குவது தான் வாழ்நாள் முழுவதும் செய்ய போகிற ஒரே வேலை என்று ஆகிவிடக்கூடாது. நேரு பெருமானிடமும் கற்றுக்கொள்ளலாம், அல்லது ரஃபேலிடமும் கற்றுக்கொள்ளலாம், அல்லது இந்த நிகழ்ச்சியிடம் இருந்தும் கற்றுக்கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.